கையால தான் எல்லாத்தையுமே வெட்டுறாங்க. காய்கறிகள் எதா இருந்தாலும் கையால தான் வெட்டுறாங்க, கையால தான் அதை பறிக்கிறாங்க. அப்ப இந்த கேப்சிகம் எல்லாத்தையும் அவங்க பறிச்சு, நல்லா கேட்டுங்க, மனிதர்களை கேப்சிகம் பறிக்கிறதுக்கு, அந்த காயை பறிக்கிறதுக்கு மனிதர்களை பயன்படுத்துறாங்க. அதை பறிச்சு ஒரு எந்திரம் மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த எந்திரத்துல அவங்க வச்சுட்டோன்னே அந்த எந்திரத்தை யாரும் ஓட்டுறது கிடையாது, அது தானியங்கி மாதிரி ஓடுது. அது தானே ஓடி அங்க இருக்கிற ஒரு குளிர்சாதன கிடங்கு இருக்கு, அந்த குளிர்சாதன கிடங்குல போய் கொடுத்துருது. அந்த குளிர்சாதன கிடங்குல இருக்கிற மக்கள் அதை எடுத்து தரப்பரிசோதனை பண்றதுக்காக அப்படியே வரிசை கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கன்வேயர் பெல்ட்ல காய்கறிகளை கொட்டுறாங்க. இப்பதான் தொழில்நுட்பம் உள்ளார வருது. எப்படின்னா, இப்ப இந்த கன்வேயர் பெல்ட் அப்படியே வரிசையா அந்த பெப்பர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குன்னா, மேல வந்து கணினியை கொடுத்துடுறாங்க. மேல கணினி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இந்த பெப்பர் வந்து சரியா இல்லை அப்படின்னா அது அப்படியே கீழே இறங்கி வேற ஒரு இடத்துக்கு போயிடுது. இந்த பெப்பர் வந்து சரியான தரம், சரியான நிறம், சரியான அளவுல இருக்கு அப்படின்னு செயற்கை நுண்ணறிவு மூலமா கண்காணிக்கிறாங்க காய்கறிகளை. அப்படியே போயிட்டு இருக்கு அந்த இதுல பெல்ட்ல. அப்ப நல்ல பெப்பர்ஸ் எல்லாம் போகுது, அது வந்து பிரீமியம் குவாலிட்டி, சரியான தரத்தில் இருக்கிறோம் பெப்பர்ஸ் அப்படின்னு பெரிய அளவுக்கு விலை அதிகமா வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. சரியான அளவுல இல்லாததை கீழே கொண்டு வந்துடுறாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, அந்த சாலட்ல வெட்டி போடுவாங்களா, அந்த நிறுவனங்களுக்கு கொஞ்சம் விலை கம்மியா வித்துடுறாங்க. அப்ப பாத்துங்க, படித்தவர்களுக்கு வேலை. படித்தவர்களுக்கு என்ன வேலை? உனக்கு பல்கலைக்கழகம் வச்சு என்னென்ன நம்ம வந்து பயிரிடணும், நாட்டு பயிர் என்ன இடணும் அப்படின்னு நம்ம அண்ணா சீமான் அண்ணா சொல்றதா, படிச்சவங்களுக்கு அந்த வேலை. படிச்சவங்களுக்கு வேலை என்ன வேலை? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல காய்கறிகள்ல எந்த காய்கறி நல்லா இருக்கு, எந்த காய்கறி சரியில்லை, இதை எப்படி இன்னும் மெருகேற்றலாம், அவங்களுக்கு ஒரு வேலை. படிக்காதவனுக்கு என்ன வேலை? இங்க வா, இந்த பெப்பரை வந்து நீ போய் பறிச்சுட்டு வா, பறிச்சு அதை இந்த இதுல போடு. சரி, இந்த பெப்பர் வந்துருச்சா குளிர்சாதன கிடங்குக்கு, இதை கொட்டினோன்னா இந்த பெப்பர் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல மாத்து. சரி, சரியான பெப்பர்ஸ் நவுந்து வந்துருச்சா, அந்த மிளகா, நீங்க என்ன கொடமிளகா தான், அந்த மிளகா வந்துருச்சா, சரி அந்த மிளகாயை எடுத்து நீ பேக் பண்ணு. இவ்வளவுதாங்க. அப்ப படித்தவர்களுக்கும் வேலை, படிக்காதவர்களுக்கும் வேலை.